எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோல இந்த Realme T300 இந்த ஏர்பட்ஸோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்த்துக்க போறோம். ஸோ இந்த ஏர்பட்ஸை நான் 1800 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இந்த பிரைஸுக்கு இந்த ஏர்பட்ஸ் உண்மையிலேயே ஒர்த்தா? அந்த அளவுக்கு இதில் சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்குதா? அந்த அளவுக்கு பேஸ் நல்லா இருக்குதா? இதில் டால்பி அட்மோஸ் இருக்குது. அந்த அளவுக்கு டால்பி அட்மோஸ் நல்லா இருக்குதா? இதில் 360 டிகிரி ஸ்பேசியல் ஆடியோ கொடுத்துருக்காங்க. ANC கொடுத்துருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் போட்டுக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் தரேன், அப்படி இல்லைன்னா கார்டில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பில்டு குவாலிட்டியை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த 1800 ரூபா ரேஞ்சில் இவங்க கொடுத்த பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. கீழே போட்டாலும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது, ஈஸியாக டேமேஜ் ஆகாது. மித்தபடி நீங்கள் தூக்கி எறிகிறதோ இல்லை மாடியிலேருந்து கீழே போட்டு நீங்கள் வண்டியை வச்சு மேலே ஏற்றுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது டேமேஜ் ஆகும். ஹெட்ஃபோன் நம்ம எதுக்காண்டி வாங்குவோம்? பாட்டு கேட்குறதுக்கு தான். அதை யாருமே உழைச்ச காசை போட்டு அந்த ஹெட்ஃபோனை வாங்கி யாரும் கீழே தூக்கி போட்டு இப்படி உடச்சி விளையாட மாட்டாங்க. சேஃபாக அதை கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹெட்ஃபோன்ஸ் நம்மளையே அறியாமல் கை தவறி கீழே விழுந்தாலுமே டேமேஜ் அந்தளவுக்கு ஆகவே ஆகாது. ஸோ அந்தளவுக்கு பில்டு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸுக்கு ஓகே அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக கால் குவாலிட்டி எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது, நல்லா கிளாரிட்டியாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களே ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க. அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி பேசினா எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குது, அதே கிளாரிட்டி இதுலேயும் கிடைக்குது. சரிங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ ANC கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலுமே அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுது. அதாவது ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப டிஸ்டர்பாக, ரொம்ப இரைச்சலாக நம்ம பேசுகிறதே பார்த்தீங்கன்னா எதிரில் உள்ளவங்களுக்கு ஃபோனில் கேட்காது. இரைச்சல் சத்தம், இந்த வண்டி ஹார்ன் சத்தம் இதை தான் அதிகமாக கேட்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த ஏர்பட்ஸ் மூலமாக நம்ம பேசும்போது ஸோ நம்மளுடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக கேட்குது. மித்தபடி பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு அதிகமாக ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலை. மித்தபடி நம்ம பேசுகிறது எதுக்கு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே கிளியராக கிளாரிட்டியாக கேட்குது. அவங்களுமே அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நமக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பேட்டரி பேக்கப். இதில் எந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் இருக்குது, எத்தனை நாள் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ஸோ இதில் பேட்டரி பேக்கப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நான் திங்கக்கிழமை இந்த ப்ராடக்டை நான் கொரியர் மூலமாக வாங்கினேன். ஸோ நான் வாங்கினதுக்கப்புறம் வாங்கின உடனே ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் போட்டேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் சார்ஜே போடலை. இன்னையோட 5வது நாள். நான் திங்கக்கிழமை டெலிவரி வாங்கினேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 5வது நாள். நான் திங்கக்கிழமை அன்றைக்கி மட்டும்தான் 3 மணி நேரம் சார்ஜ் போட்டேன். ஸோ 2 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது 1.5 மணி நேரம் தான் அந்த சார்ஜிங் ஃபுல்லாகிற டைமிங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பட் நான் இருந்தாலுமே 3 மணி நேரத்துக்கு சார்ஜ் போட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த ஏர்பட்ஸ் நம்ம வாங்குகிறோம். ஸோ ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா சார்ஜ் ஃபுல்லானாலுமே ஒரு 1 மணி நேரம் கரண்ட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் சார்ஜ் போட்டிருந்தேன். ஏன்னா ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சார்ஜ் ஃபஸ்ட் டைம் நம்ம வாங்கும்போது நல்லா ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த சார்ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நாள் தொடர்ந்து வரும். சரிங்களா? அதுக்காண்டி தான் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். எப்பயுமே நான் எந்த பொருள் வாங்கினாலுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் அப்படி பண்ணுவேன். மித்த நேரம் பார்த்தீங்கன்னா சும்மா நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் போட மாட்டேன். கரெக்டாக அந்த பர்சன்டேஜ் ஏறிச்சு அப்படின்னா நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன். வாங்கின ஃபஸ்ட் நாள் மட்டும் நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு சார்ஜ் போடுவேன். அப்படிங்கும்போது திங்கக்கிழமை முதல் நாள் இந்த ஏர்பட்ஸை நான் வாங்கினேன். 3 மணி நேரத்துக்கு சார்ஜ் போட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 5வது நாள் ஆகுது. இன்னுமுமே பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் 2வது தடவை சார்ஜ் போடவே கிடையாது. ஆனால் இன்னுமுமே அந்த சார்ஜிங் கேஸில் இன்னும் 60% இருக்குது. இந்த 5 நாள்லையுமே நான் யூஸ் பண்ண யூசேஜ் பார்த்தீங்கன்னா 40% தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் காலியாக இருக்குது. இன்னும் 60% சார்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் கேஸில் இருக்குது. நான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் சாங்ஸ் கேட்பேன். சரிங்களா? ANC எனபிள் பண்ணி தான் நான் கேட்பேன். அப்படி கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த 5 நாள் தொடர்ந்து 6 மணி நேரம் நான் கேட்டிருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் எனக்கு 40% தான் அந்த சார்ஜிங் கேஸில் சார்ஜ் காலியாக இருக்குது. இன்னும் 60% சார்ஜ் பேலன்ஸ் இருக்குது. அப்படின்னா இதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் பேட்டரி பேக்கப் நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ANC நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக ஒரு நாள் முழுக்க நீங்கள் பாட்டு கேட்குறீங்கன்னு வைங்களேன், தாராளமாக இது ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் தாராளமாக இது தாக்கு பிடிக்கும். நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கே வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜ் போடணும் அப்படின்ற அந்த கவலை உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஒரு தடவை மட்டும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 0லேருந்து 100 வரைக்கும் அந்த சார்ஜிங் கேஸை ஃபுல்லாக ஒரு தடவை சார்ஜ் போட்டுட்டிங்கன்னு வைங்க, ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரிப்புக்கு நீங்கள் வெளியே போகிறீங்கனாலுமே உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல் டே பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு அந்த 3 நாளைக்கு தாராளமாக அந்த ஃபுல் சார்ஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது.
அடுத்ததா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது? என்னதான் பில்ட் குவாலிட்டியா குடுக்கட்டும், என்னதான் சார்ஜிங் பேக்கப் குடுக்கட்டும், என்னதான் வந்து ஏஎன்சி குடுக்கட்டும், என்ன ஃபீச்சர் வேணாலும் குடுக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? அதுக்கு தான் நாங்க ஹெட்ஃபோனே வாங்குறோம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்பீங்க. சவுண்ட் குவாலிட்டிய பொறுத்தவரைக்கும் அட்டகாசமா இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப சூப்பரா இருக்குது. ஒரு தியேட்டர்ல நீங்க படம் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அந்த தியேட்டர்ல உள்ள அந்த சரவுண்டிங் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பேஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த ஏர்பட்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. நீங்க ஒரு தடவ அத காதுல மாட்டி நீங்க பாட்டு கேட்டு பார்க்கணும். ஸோ நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்டகாசமா வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து குடுத்துருக்காங்க. நல்லா லவுடாவே இருக்குது. ஸோ வால்யூம பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பராவே குடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங் பேஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இதுல வந்து டால்பி அட்மோஸ் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 360 டிகிரி ஸ்பேசியல் ஆடியோவும் வந்து குடுத்துருக்காங்க. இந்த டால்பி அட்மோஸ், இந்த ஸ்பேசியல் ஆடியோ இது எல்லாமே வந்து ஹெட்ஃபோன்ஸ்ல இருக்குது. ஆனா, உங்க டிவைஸ்ல வந்து இது சப்போர்ட் இருக்கணும். உங்க டிவைஸ்ல நீங்க கேட்கிற பாட்டோ, இல்ல படமோ நீங்க பார்க்குறீங்கன்னா, அதுலயுமே வந்து டால்பி அட்மோஸ், இந்த 360 டிகிரி ஸ்பேசியல் ஆடியோ இது எல்லாமே வந்து நீங்க கேட்கிற பாடல், அது மட்டும் இல்லாம நீங்க பார்க்குற படங்கள், இதில எல்லாத்துலயுமே வந்து அந்த சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் அதோட உண்மையான ஃபீலிங்ஸ வந்து நீங்க உணர முடியும். சரிங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு Amazon Prime இல்லன்னா Netflix இந்த மாரி பிளாட்ஃபாரத்தில போய் நீங்க ஒரு வீடியோஸ் வந்து பார்க்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு மூவிஸ வந்து நீங்க டைரக்ட்டா ரீசார்ஜ் பண்ணி ஒரு Netflixலயோ இல்ல நீங்க Amazon Prime Videoலயோ நீங்க போய் ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா, அத நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஸோ அத வந்து என்னோட வார்த்தையால உங்களுக்கு வந்து அத புரிய வைக்க முடியாது. அது நீங்களே உங்க காதுல வந்து அந்த ஹெட்ஃபோன மாட்டி, நீங்களே அத வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டா தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். நான் சும்மா வாய் வார்த்தையா சொன்னேன் அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியாது. நீங்களா அந்த ஹெட்ஃபோன யூஸ் பண்ணி, நீங்க அந்த பாட்டு இதெல்லாம் கேட்டா மட்டும் தான், உங்களுக்கு அதோட ஃபீலிங்ஸே வேற லெவல்ல தெரியும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா சவுண்ட் குவாலிட்டிய பத்தி சொல்லவே தேவையில்ல. சூப்பராவே பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் வந்து நினைக்கலாம், Amazon Prime Video, Netflix எல்லாம் ரீசார்ஜ் பண்ற அளவுக்கா என் நிலைமை இருக்குது. ஃப்ரீயா ஏதாவது டால்பி அட்மோஸ், சரவுண்ட் சவுண்ட் இந்த மாரி கேட்கிற மாரி, டெஸ்ட் பண்ற மாரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குன்னே ஒரு ஃப்ரீயா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுதான் YouTube. நீங்க YouTubeல போய் சர்ச் ஐகான கிளிக் பண்ணி, அதில நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். டால்பி அட்மோஸ் சவுண்ட் டெஸ்ட் அப்படின்னு மட்டும் குடுங்க. குடுத்தீங்கன்னா, அதில நெறைய வீடியோஸ் வரும். அதில உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா, டால்பி அட்மோஸ் சப்போர்ட் உள்ள ஒரு சவுண்ட் சிஸ்டம் தான். அந்த வீடியோஸ எல்லாமே நீங்க உங்களுடைய ஏர்பட்ஸ் 2யுமே காதுல மாட்டி, நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸ வந்து நீங்க எனபிள் பண்ணி கேளுங்க. இன்னமும் வந்து சூப்பரா அந்த ரியலிஸ்டிக்கா வந்து அப்படியே இருக்கும். அதாவது Realme Link அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமா நீங்க இந்த ஏர்பட்ஸ வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியர் பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளியர் பேஸ் அப்படின்ற ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பேசியல் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, ஆன், ஆஃப் 2 இருக்கும். நீங்க ஆன் பண்ணிக்கோங்க அத. சரிங்களா? இந்த ஸ்பேசியல் ஆடியோவ ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈக்குவலைசர்ல போய் நீங்க கிளியர் பேஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளதான். இதுக்கப்புறம் நீங்க YouTubeல போய் நீங்க அந்த டால்பி அட்மோஸ் சவுண்ட் உள்ள வீடியோவ கேட்டு பாருங்க. ஸோ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஸோ நீங்க ரியலாவே வந்து தியேட்டர்ல தான் நம்ம இத வந்து பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்குள்ளேயே வரும். ஸோ கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த ஏர்பட்ஸ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்குன்னே ஒரு டெடிகேட்டா ஒரு ஆப் வந்து குடுத்துருக்காங்க. Realme Link அப்படின்னு Play Storeலயே ஒரு ஆப் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி நீங்க இந்த ஏர்பட்ஸ வந்து நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டுல மட்டும் தான். iPhone யூசர்ஸ்க்கு வந்து கிடையாது. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆப் வந்து இருக்குது. ஸோ நீங்க இந்த ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய அக்கவுண்ட்ட வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுடைய ஏர்பட்ஸோட பேர் வந்து காட்டும். அத கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுடைய ஏர்பட்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்கு. அதாவது லெஃப்ட் ஏர்பட்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு எத்தனை பெர்சென்ட் சார்ஜ் இருக்குது. ரைட் ஏர்பட்ஸ்ல வந்து எத்தனை பெர்சென்ட் சார்ஜ் இருக்குது. அந்த சார்ஜிங் கேஸ்ல வந்து எத்தனை பெர்சென்ட் வந்து சார்ஜ் இருக்குது அப்படின்னு 3க்குமே தனித்தனியா பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜிங் லெவல் வந்து அந்த ஆப்லயே வந்து காட்டும். இது ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா, இந்த சார்ஜிங் கேஸ்ல வந்து சிங்கிள் எல்இடி தான் குடுத்துருக்காங்க கிரீன் கலர்ல. ஸோ அப்படிங்கும்போது அத வந்து நம்ம பார்த்து சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதுவே வந்து இந்த ஆப்புக்குள்ள போனீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஏர்பட்ஸ் அது மட்டும் இல்லாம அந்த சார்ஜிங் கேஸ் இந்த 3லயுமே எத்தனை பெர்சென்ட் சார்ஜ் இருக்குது அப்படின்றத உங்களால ஈஸியா வந்து அந்த ஆப்புக்குள்ள போய் உங்களால பார்த்துக்க முடியும். இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். அடுத்ததா இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த சார்ஜிங் கேஸ வந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய டிவைஸ்ல வந்து அந்த 2 ஏர்பட்ஸுமே வந்து கனெக்ட் ஆயிக்கும்.
அதுவே நீங்கள் அந்த சார்ஜிங் கேஸை வந்து 2 இயர்பட்ஸையுமே நீங்கள் உள்ளே வச்சிருந்த மேனிக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணாலே அது கனெக்ட் ஆகிக்கும். அதுவே 2 இயர்பட்ஸையும் நீங்கள் உள்ளே வச்சிருந்த மேனிக்கு அந்த சார்ஜிங் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ப்ளூடூத் வந்து தானாகவே வந்து கட் ஆகிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ளூடூத்தை வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஏர்பட்ஸ்லேயும் வந்து நீங்கள் ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணணும் அப்படின்ற வந்து அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு சார்ஜிங் கேஸுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் சார்ஜிங் கேஸை க்ளோஸ் பண்ணாலே போதும், கனெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ரியல்மி லிங்க் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொன்றா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபோனை பார்த்து தான் நான் வந்து சொல்லணும். ஏன்னா நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து நான் மிஸ் பண்ணிடுவேன். அதனால் இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் இந்த சைடில் வந்து போடுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எனபிள் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது உங்களுடைய காத்தாடி சத்தம், ஃபேன் சத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அந்த நாய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு சத்தமே இல்லாமல் பியூர் குவாலிட்டியான நல்ல ஒரு சவுண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். சரிங்களா? அதுவே நீங்கள் ஏஎன்சியை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த நார்மலான ஃபேன் ஓடுற சத்தம், உங்களை சுற்றி இருக்கிற நாய்ஸ் சத்தம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹெட்ஃபோன்ஸில் வந்து லைட்டாக கேட்கும். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பெரன்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ சுற்றி முற்றி உள்ள எல்லா நாய்ஸுமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏர்பட்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணி உங்களுடைய காதுக்குள்ளே அதோட ஸ்பீக்கர் வழியாக பார்த்தீங்கன்னா கேட்க வைக்கும். அதுக்கு தான் இந்த டிரான்ஸ்பெரன்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் அதை எனபிள் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் நிற்கும். அதே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா, சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து நீடிக்கும். சரிங்களா? அது ஏர்பட்ஸாக இருக்கட்டும், சார்ஜிங் கேஸாக இருக்கட்டும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்னு போட்டு கீழே வந்து EQ மோடுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவலைசர் மோடு. சரிங்களா? இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா, இதில் 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, வோக்கல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வோக்கல் நல்லா கிளாரிட்டியாக வந்து வோக்கல் மட்டுமே உங்களுக்கு தனியாக கேட்கும். சரிங்களா? அந்த பேக்ரவுண்டு, அந்த மியூசிக்கு, அந்த பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைச்சிரும். அந்த வோக்கல்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது நான் பேசுகிறது இந்த சத்தம் தான் வந்து வோக்கல்ஸ். இந்த சத்தத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அடுத்ததாக 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ சாங்ஸோட அந்த வோக்கல் கிளாரிட்டி, அது மட்டும் இல்லாமல் அந்த மியூசிக்கில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மியூசிக்கில் வந்து என்னென்னலாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக அப்படியே வந்து கேட்கும். ஸோ நீங்கள் மியூசிக்கில் வந்து நான் சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் நான் வந்து நோட் பண்ணுவேன், அந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நான் நோட் பண்ணி நல்லா கவனிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த 2வது ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப கிளியராக நல்லா தெளிவாகவே இருக்கும். 3வதாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியர் பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கிளியர் பேஸ் மட்டும் வச்சுட்டீங்க அப்படின்னா, அதுதான் என்னோட ஃபேவரட் மோடு. சரிங்களா? பேஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. பட் இருந்தாலுமே வந்து பேஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும். ஆனால் கிளியரான பேஸாக இருக்கும். ஸோ பாட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேஸ் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பொர்ரு பொர்ருன்னு இரையும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கிளியர் பேஸ் அப்படின்ற ஆப்ஷனில் நான் வச்சுட்டு பாட்டு கேட்கும்போது, அந்த இரைச்சல் சத்தம் எதுவுமே இருக்காது. நல்லா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கிளியராக இருக்கும். அந்த பேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக, நல்லா ஸ்ட்ராங்கா, அந்த சவுண்டு கிளாரிட்டி, அந்த சரவுண்டிங் சவுண்டு, அந்த டால்பி அட்மாஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காக நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ என்னோட ஃபேவரட் அதுதான். ஸோ நீங்களும் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் வந்து எனக்கு பத்தலை, இன்னமும் எனக்கு பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பேஸ் பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறது மூலமாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பேஸை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு அது வந்து பிடிக்கல. ஏன்னா ரொம்ப ஓவராக வந்து பேஸ் கொடுத்து இந்த சாங்ஸோட டீட்டெயிலாம் வந்து அடியாகிற மாதிரி, குறையிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு அந்த பேஸ் பூஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக. ஸோ அதனால் கிளியர் பேஸ் அப்படின்றதே வந்து எனக்கு சூட்டபுளாக கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வோக்கல் வேணும், எந்த அளவுக்கு பேஸ் வேணும், எந்த அளவுக்கு ட்ரிபிள்ஸ் வேணும் அப்படின்றத நீங்களே வந்து மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் கஸ்டமைஸ் வந்து கீழேயே கொடுத்துட்டாங்க. ஸோ பேக்கில் வந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, இதில் வந்து ஆன் ஆஃப்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா 2.0, அதாவது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் ஒரு சாங்ஸ் கேட்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மட்டும்தான் அப்படி சரௌண்டிங் இருக்கும். அதே நீங்கள் ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்றத அந்த ஆன் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு சாங்ஸ் வந்து கேட்குறீங்க, அதாவது ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் உள்ள ஒரு சாங்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்க, 360 சரௌண்டிங் வந்து அப்படியே ரொட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபீலிங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படியே அது என்ன சொல்கிறது, அது ஒரு ஃபீலிங்ஸு. அதை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் தலைக்குள்ளே வந்து பாட்டு அங்கங்கே அப்படியே பின்னாடி சைட்லலாம் போய் வர்ற மாதிரி அது ஒரு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பேஷியல் ஆடியோ இருக்கிற MP3 சாங்ஸை தான் நீங்கள் கேட்கணும். வீடியோ சாங்காக இருக்கட்டும், இல்லை ஆடியோ சாங்காக இருக்கட்டும், அதில் ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்.
சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வால்யூம் என்ஹான்சர். ஸோ இது வந்து எதுக்காண்டி அப்டின்னா, ஸோ எனக்கு வந்து இருக்கிற வால்யூம் பத்தல. நான் வந்து ஃபோன்லேயே ஃபுல் வால்யூம் வச்சுட்டேன். ஹெட்ஃபோன்லேயும் ஃபுல் வால்யூம் வச்சுட்டேன். இருந்தாலுமே வந்து எனக்கு அந்த படத்தில பார்த்தீங்கன்னா, வால்யூமே கம்மி தான் போல. இருந்தாலுமே எனக்கு சரியா ஹெட்ஃபோன்ல கேட்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் வால்யூம் இருந்தா நல்லா இருக்குமே அப்டின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த வால்யூம் என்ஹான்சர். ஸோ இத வந்து நீங்க எனபிள் பண்ணீங்க அப்டின்னா, அதுவே வந்து ஒரு வார்னிங் வந்து காட்டும். ஸோ இத கிளிக் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஏர் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்ற மாரி ஒரு வார்னிங் காட்டும். ஸோ அதெல்லாம் நீங்க கண்டுக்காம நீங்க ஓகேன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வால்யூம் வந்து இன்னும் கொஞ்சம் லவுடா பூஸ்ட் அப் பண்ணி குடுக்கும். ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ அதிகமா எனக்கு வால்யூம் வேணுன்றவங்க இத வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அதர்ஸ்ன்னு போட்டு கீழ ஒரு 3 மோடு வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேம் மோடு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, லோ லேட்டன்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த கேம் மோட வந்து நீங்க எனபிள் பண்றது மூலமா, நீங்க ஒரு ஃப்ரீ ஃபயரோ இல்ல பப்ஜியோ வந்து நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா, அந்த லேட்டன்சி அப்படின்றது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இருக்காது. சரிங்களா? ஒரு லைட்டா மைல்டா வேணா இருக்குமே தவிர, ரொம்ப ஒரு துப்பாக்கி வச்சு ஒருத்தன் சுட்டதுக்கு அப்புறம், இங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து டப்புன்னு நம்ம காதுல வந்து ஹெட்ஃபோன்ல சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த அளவுக்கு இல்லாம, அவன் சுட்ட செகண்ட்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம காதுல அந்த சவுண்ட் கேட்கிற மாரி. அதுதான் வந்து லோ லேட்டன்சி வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கேம் மோடுன்னு குடுத்துருக்காங்க. அத கிளிக் பண்றது மூலமா நீங்க கேம் விளையாடுறப்ப இத நீங்க வந்து இந்த கேம் மோட வந்து நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபைண்ட் மை டிவைஸ். இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ்ல வந்து சொல்லி நான் கேட்டுருக்கிறேன். ஸோ இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்றது Realme ஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து இது ஒர்க் ஆகுது. மித்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகுறதில்ல. இது வந்து ஒரு பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் மாரி குடுத்துருக்காங்கன்ற மாரி சொன்னாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, Vivo V25 Pro இந்த மாடல் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைண்ட் மை டிவைஸ்ன்றது நல்லா ப்ராப்பராவே கரெக்ட்டாவே ஒர்க் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாம, நான் இதுக்கு முன்னாடி பழைய ஃபோன் ஒண்ணு வச்சிருக்கிறேன். Redmi Note 7 Pro இந்த மாடல்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைண்ட் மை ஃபோன் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனா நெறைய பேர் வந்து சொல்றாங்க, இது வந்து Realme ஃபோன்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். மித்த ஆண்ட்ராய்ட்ல ஒர்க் ஆகாது அப்டின்னாங்க. ஸோ என்னோட ஃபோன் Vivo தான். நான் Redmiயும் வச்சிருக்கேன். அதுல எல்லாமே ஒர்க் ஆகுது. ஒருவேளை இப்பகிண்டு இடையில இந்த ஆப்ல வந்து அப்டேட் குடுத்து இந்த மாரி ஆப்ஷன இங்கிட்டு மாத்தி வச்சுட்டாங்களா? எல்லாருமே யூஸ் பண்ணட்டும். போங்கடா அப்டின்ற மாரி அப்டேஷன் குடுத்து மாத்திட்டாங்களா? இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி வருதா? அப்படின்றது தெரியல. ஸோ நீங்க இந்த Realme T300 ஹெட்ஃபோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் வந்து ஒர்க் ஆகுதா? இல்லையா? அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல வந்து பண்ணுங்க. ஸோ நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பட்டன் செட்டிங்ஸ். இந்த பட்டன் செட்டிங்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, டச் கண்ட்ரோல். ஸோ இந்த ஏர்பட்ஸ பொறுத்தவரைக்கும் இப்ப எல்லா ஏர்பட்ஸ்லயுமே வந்து டச் கண்ட்ரோல் தான் வந்து குடுக்குறாங்க. ஸோ இதுலயுமே டச் கண்ட்ரோல் இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுல வந்து நீங்க டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் சாங்கு. அதே ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் சாங்கு. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க டபுள் டேப் பண்ணும்போது என்ன நடக்கணும்? ட்ரிபிள் டேப் பண்ணும்போது என்ன நடக்கணும்? அப்படின்றத நீங்களே வந்து கஸ்டமைசேஷன் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஆனா நெறைய ஏர்பட்ஸ் இப்ப உதாரணத்துக்கு போட் எடுத்துக்கோங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டச்லயே வந்து பாஸ் பண்ணலாம். சிங்கிள் டச்லயே வந்து ப்ளே பண்ணலாம். ஆனா இதுல சிங்கிள் டச்ல வந்து பாஸ் பண்ண முடியாது. சிங்கிள் டச்ல ப்ளேவும் பண்ண முடியாது. ஒண்ணு டபுள் டேப் பண்ணணும். இல்லன்னா ட்ரிபிள் டேப் பண்ணணும். சிங்கிள் டேப்ல எதுவுமே நடக்கிறதில்ல. ஸோ எதுக்கு இவங்க இந்த மாரி குடுத்துருக்காங்கன்னு தெரியல. அந்த சிங்கிள் டேப் பண்ற மாரியும் கொஞ்சம் குடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிராபேக்கா தெரியுது. மித்தபடி இந்த சவுண்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், இந்த ஏஎன்சியா இருக்கட்டும், இந்த பேட்டரி பேக்கப்பா இருக்கட்டும், இந்த பேஸ் எஃபெக்ட், அந்த ஸ்பேசியல் ஆடியோ, ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் இந்த ஆப்ல குடுத்த ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இந்த ரூ. 1800 ஓகேவா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா ஓகே. யாரா இருந்தாலும் கண்ண மூடிட்டு தாராளமா இந்த ஏர்பட்ஸ நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ என்னடா இப்படி வாங்குனதுக்கு அப்புறம் சவுண்ட் இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படின்னு யாருமே கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். எல்லாமே சூப்பரா அருமையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்க கிளியர் பேஸ் அது மட்டும் இல்லாம ஸ்பேஷியல் ஆடியோ இந்த 2யும் மட்டும் நீங்க எனபிள் பண்ணி வச்சு, நீங்க உங்களுடைய ஃபோன்ல சாங்ஸோ இல்லன்னா மூவிஸோ நீங்க கேட்டு பாருங்க. முக்கியமா YouTubeல போய் நீங்க டால்பி அட்மோஸ் ஆடியோ டெஸ்ட் அப்படின்ற சர்ச் பண்ணி, அதுல உள்ள வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க கேட்டு பாருங்க. சும்மா அட்டகாசமா தெறிக்க விட்டுருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த ஏர்பட்ஸோட ஃபுல் டீட்டெயில் டெப்த்தான ரிவ்யூ எல்லாமே நான் வந்து குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். வேற எதுவும் இந்த ஏர்பட்ஸ்ல வந்து நான் விட்டுட்டேனா, ஏதாவது மறந்துட்டேனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அப்படி ஏதாவது நான் விட்டுட்டேன், மறந்துட்டேன் அப்படின்னா, அது என்ன அப்படின்றத வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்து ஷார்ட் வீடியோல கூட அத நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஒரு பெஸ்ட்டு ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு ஏர்பட்ஸ் வந்து இது வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ஓகே, இந்த வீடியோ வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.